திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே. ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். சட்டங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றப்பட வேண்டியவை அல்ல, மாறாக வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப மனிதர்களுடைய ஒருங்கிணைப்பு, அவருடைய நல்வாழ்க்கைக்கு ஏற்ப அந்த சட்டங்கள் சிறப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு சட்டங்களை சட்டங்களுக்காக கடைபிடிக்கின்ற பொழுது மனிதத்தையும் மானுடத்தையும் நாம் இழந்து போய்விடுவோம். மாறாக முக்கியத்துவம் பெற வேண்டியது சட்டமல்ல, மனிதமும் மானுடமும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். மனிதர்களை மிதிக்கின்ற எந்த சட்டத்தையும் தூக்கி எறிவோம். மனிதர்களை அல்லது மனிதத்தை வளர்க்கின்ற எந்த ஒழுங்குமுறையையும் நாம் ஒற்றுமையாக கடைபிடிப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சட்டங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இன்றைய திருப்பலியில் பங்கேற்போம். மேலும் இன்றைய தினம் புனித கர்மேல் அன்னையினுடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். அன்னை நமக்கு வழித்துணையாகவும் வாழ்க்கையின் முன்னோடியாகவும் இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாட்சிமிக்க கன்னிமரியாவின் வணக்கத்துக்கு உரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்து எனும் மலையை வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது மலையப்பன் வீடு ரெஜினா மேரி குடும்பத்தினர் கருத்துப்படி அந்தோனிமுத்தின திரவியம் சவுந்தரராஜ் அலெக்சாண்டர் ஆண்மலை பாட்டிக்காகவும், பட்டமரத்தார் வீடு லூர்து மேரி அவருடைய கருத்துப்படி அருட்சகோரி செசிலியா அவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மாலை மங்கும் வேளையில் ஆட்டினை வெட்ட வேண்டும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனம் அதிகாரம் 11 இறைவசனம் 10 மற்றும் அதிகாரம் 12 இறைவசனம் 14. அந்நாட்களில் மோசேயும் ஆரோனும் அருண் செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிட செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பெற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ
நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடிய காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பில் சுட்டெரியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா, அதாவது ஆண்டவருடைய கடத்தல். ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேல் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும்போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாகி விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியால் உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருந்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறைவாக்கியங்கள் 1 முதல் 8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும்,
ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு சமூகம் அல்லது ஒரு சமுதாயம் அல்லது ஒரு நாடு சீராக சிறப்பாக வளர்வதற்கு பல சட்டங்கள் தேவை. உண்மைதான். காரணம், இந்த சட்டங்கள் ஒரு மனித வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளும் ஒரு நெறிமுறைக்குள்ளும் ஒரு வழிமுறைக்குள்ளும் செலுத்துகின்றது. சட்டங்கள் இல்லாவிடில் குழப்பமும் அதே சமயத்தில் சண்டை சச்சரவுகளும் மிகுதியாக இருக்கும். ஒரு சட்டம்தான் ஒரு மனிதனை எப்படிப்பட்ட இலக்கிற்குள் செலுத்த வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்றது. அப்போ சட்டத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே சட்டம் மனித வாழ்க்கைக்கு அவசியம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இயேசுவிற்கு கூட அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவேதான் அவர் பல சட்டங்களை கடைபிடிக்கின்றார். அது வரி செலுத்துவதில் தொடங்கி பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு எருசலேம் தேவாலயத்திற்கு சென்றது வரை, அது சமூகம் சார்ந்த சட்டமாக இருந்தாலும் சரி அல்லது ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு சார்ந்த சட்டமாக இருந்தாலும் சரி அதை கடைபிடிக்கின்றார். ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு குறைபாடு எங்க வரும் அப்படின்னம்னா, சட்டங்களை வெற்று சட்டங்களுக்காகவே கடைபிடிக்கின்ற பொழுது மாத்திரம் அந்த இடத்தில் சட்டங்களுடைய பின்னணியோ சட்டங்களுடைய அர்த்தமோ பொருளற்றதாக மாறிவிடுகின்றது. அதைத்தான் இயேசு இன்றைக்கு சுட்டி காட்டுகின்றார். ஓய்வு நாள் என்பது ஒரு சட்டம். அந்த ஓய்வு நாள் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், இறை சிந்தனைகளை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும், வழிபாடுகளுக்கு அன்று முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை வழிபாடாக மாற்ற வேண்டும், வழிபாட்டிலே கற்றுக்கொண்டதை நம்முடைய வாழ்க்கையாக மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். இதெல்லாமே ஓய்வு நாள் சட்டத்தினுடைய பின்னணி. அதுக்காகத்தான் ஓய்வு நாள், அதுக்காகத்தான் இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடாது, அதற்காகத்தான் இன்றைக்கு பல்வேறு விதமான செயல்பாடுகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இதெல்லாம் எதற்காக? வழிபாடு, வழிபாடோடு இணைந்த வாழ்க்கை, வழிபாட்டிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்றவற்றை வாழ்க்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும். எனவே அன்றைக்கு அந்த ஓய்வு நாள் சட்டம் அனுசரிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நற்செய்தியில அந்த பரிசேயர்கள் சட்டங்களை மாத்திரமே முன்னிறுத்தி சொல்றாங்க. இயேசுவிடம் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு குற்ற பின்னணி அப்படின்னம்னா, ஓய்வு நாளில் அந்த கதிர்களை அறுக்கின்ற அருவாள் எடுத்து சென்று கதிர்களை கொய்யக்கூடாது என்பது சட்டம். ஏனென்றால் அது ஒரு வேலைக்கு சமம். அந்த வேலைக்கு செல்லுகின்ற பொழுது இந்த வழிபாடு அல்லது இந்த
முக்கியத்துவம், ஓய்வு நாளுக்குரிய முக்கியத்துவம் குறைக்கப்படுகின்றது அல்லது சிதறடிக்கப்படுகின்றது என்பதற்காக இப்படிப்பட்ட சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை அவர்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் என்றால், வயல்வழியே செல்லுகின்ற பொழுது கொஞ்சம் பசிக்காக அந்த கதிர்களை கொய்து சாப்பிடுகின்றார்கள். விற்பனைக்காகவோ அல்லது சேமிப்பிற்காகவோ அல்லது அதை அறுத்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லியோ அவர்கள் செய்யவில்லை. மாறாக தங்களுடைய வயிற்று பசி, அதுவும் குறைந்த அளவுதான், அவர்கள் அருவாள் எடுத்துட்டு போய் அறுக்கல, மாறாக கைகளால் கொய்து சாப்பிடுகின்றார்கள். அதை கூட குற்ற பின்னணியோடு பரிசேயர்கள் பார்க்கின்றார்கள் என்றால், அவர்கள் சட்டங்களை வெற்று சட்டங்களாக மாத்திரமே கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். சட்டங்களுக்கு பின்னிருந்த மனிதநேயத்தையோ சட்டங்களுக்கு பின்னிருந்த வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதலையோ அவர்கள் மறந்து விட்டார்கள், மறுத்து விட்டார்கள். சட்டம் சொல்லுது, சட்டம் சொல்லுது, சட்டம் சொல்லுது. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சட்டங்கள் நமக்கு உண்டு, உண்மைதான், இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் ஒவ்வொரு சட்டமும் அதனுடைய சூழல் அமைவில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பெறுகின்றது. இன்றைக்கு இனம், மொழி, கலாச்சாரம் என்று சொல்லி பல்வேறு விதமான சூழல் அமைவிற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா சட்டங்களும் எல்லாருக்கும் பொருந்தும் என்று சொல்வதற்கில்லை. அதே சமயத்தில் எல்லா சட்டங்களையும் எல்லா நேரங்களிலும் தூக்கி எறிய வேண்டும் என்றும் விவாதம் தேவையில்லை. மாறாக ஒரு சட்டம் என்பது ஒரு மனித வாழ்க்கையினுடைய சூழல் அமைவிற்குள் பொருந்துவதாகவும் அதே சமயத்தில் வாழ்க்கையினுடைய தரத்தையும் தளத்தையும் முன்னேற்றுவதாகவும் அமைந்திருக்க வேண்டும். எங்கே ஒரு சட்டம் ஒரு மனிதனை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்துகின்றதோ அன்றைக்கு அந்த சட்டம் தேவையில்லை. கருப்பின சட்டம் இருந்தது, சாதிய சட்டம் இன்று இந்தியாவில் இருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு விதமான சட்டங்களை நாம் வகுத்து வைத்திருக்கின்றோம். இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன சிந்தித்து பார்க்க வேண்டும். சூழல் அமைவில் இந்த சட்டத்தை பொருத்தி பார்க்காவிடில் நிச்சயமாக சட்டம் என்பது பரிசேயர்களைப் போல கண்களை மூடிக்கொண்டிருக்கின்ற ஒரு இருட்டறையாக மாறிவிடும். மாறாக சட்டத்தை அர்த்தமுள்ள விதத்தில் கடைபிடிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு, பொறுப்பு நமக்கு உண்டு. இன்றைக்கு சொன்னதுதான் சட்டம், அதைத்தான் செய்யணும் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் அங்கே மக்களுடைய வாழ்க்கை தரம் ஒருபோதும் உயரப்போவதில்லை. மாறாக மக்களுடைய உணர்வுகள், மக்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், வளர்ச்சி பாதைகள் இவை எந்த அளவுக்கு இந்த சட்டத்தோடு பொருந்தி போகும் அல்லது இந்த சட்டம் எந்த அளவுக்கு அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த சட்டங்களுக்கு பின்னணியில் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது சட்டம் என்பது மனிதனுக்கு ஒரு வளர்ச்சியையும் ஒரு முன்னேற்றத்தையும் சரியான வழிகாட்டுதலையும் கொடுக்க வேண்டுமே அன்றி சட்டத்திற்காக மனிதர்களை அடிமைப்படுத்துகின்ற மனப்போக்கு மாற இந்த திருப்பலியில் சிறப்பாய் செபிப்போம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையை அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுவாச
காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவார். என்னுயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவான். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் ஈசம் மாறாத பாசம் தருவாய தருவாய தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி தேடுங்கள் கண்டடைவி என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். இனிய உன்னாமம்
தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. அன்பிது அன்பிது மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிது அன்பிது மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. கலைமொழியாள் உன்னை துதித்திடல் நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. கலைமொழியாள் உன்னை துதித்திடல் நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. பல வகை பாகும் தெளிவுறு தேனும் தெவிட்டா உணவாமே. பல வகை பாகும் தெளிவுறு தேனும் தெவிட்டா உணவாமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிது அன்பிது மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே.